அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. புற தூய்மை என்ற ரெண்டு இருக்கு. அகத்தூய்மை, புற தூய்மைகள். இதில் அகத்தூய்மை நம்மளுக்கு தெரியும். புற தூய்மை எப்படி ஆகும்? புற தூய்மை தான் நீ டெய்லி பண்ணின்னுக்கிற, அகத்தூய்மை தான் பண்ணுறது இல்லை. மனுஷனால் அதான் பண்ண முடியாது, தவிச்சுன்னுக்கிறான். நேராக போகிற பொண்டாட்டிகள் சொல்கிற நல்லா ஒரு அண்டா தண்ணி காய வைன்ற எடுத்து ஊற்றிக்கிற, நல்ல அல்லையா துவைச்ச துணியை அயன் பண்ணிக்கிட்டா போட்டுக்கிற. இதெல்லாம் புற தூய்மைகள். அகத்தூய்மையை பண்ண முடியல. ஆனால் உள்ள அமாவாசை மாதிரி இருட்டாக்கி வச்சு நீ இதயத்தை மேலே வெள்ளையாக போட்டுன்னு தெரியறதால ஒரு பயனும் இல்லை. இந்த மேலே வெள்ளையாக போடுன்ற நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்ன, இந்த மேலே வெள்ளையாக போடும்போதே உனக்கு மன தடுமாற்றம் குறையும். இப்போ நீ கலராக போயிட்டு துணியை கட்டிக்கின்னு போய் பாடம் பண்ணினா உன்னை அந்த கலருங்கள் இழுக்கும். வெள்ளையாக கட்டின்னு இருந்தால் அந்த கலர் இழுக்காது. அதனால் இந்த மன அமைதி வரணும்னா நீ முதல்ல வெள்ளையை கட்ட பழகு. இந்த வெள்ளை கட்டுறதால நீ விடோ ஆகிட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, வெள்ளை புடவை கட்ட சொல்கிறாங்க, நான் முடிச்சு மாதிரி இருக்கிறேங்க, நல்லா அழகாகிறேன், இந்த கட்டினா நான் அசிங்கமாயிடுறேங்க அப்படின்றாங்க. அதுக்காக கட்டப்படுறதில்ல, உன் மன அமைதிக்காக கட்டப்படுறது வெள்ளை. அதனால் அந்த வெள்ளை துணியை கட்டும். இந்த வெள்ளை துணியை கட்டுற மாதிரி உன் வெள்ளை இருக்கிற மாதிரி மன வெள்ளையாக்கணும். கோவிலில் போகிறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, சாமி பக்கம் தானே தேங்காய் சாமிக்கு தானே வாங்கி போனேன், சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் வைக்காது, சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நீ உன் பக்கம் தேங்காய் வச்சுக்கிறீ. அது எப்படி நியாயம்? எப்படிப்பா நியாயம்? இது ஏன் இவ்வளோ கோடி வருஷமாக புரியாதையே பண்ணின்னுக்கிறீங்க சொல்ல? அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாகணும். அந்த மும்மலம் போனோம், மேல் மட்டை, அதில் ஓடு, அது கீழே காய், இது மூணும் தள்ளினா அமுதம்ன்ற நீர் கிடைக்கும். அந்த அமுதம் குடிச்சவனை ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைச்சுவேன். சாமி ஒன்றும் தேங்காய் பல்லு இல்லை, துணுன்னு இல்லை, அதுக்காக தேங்காய் உடைக்கல. மனுஷன் திருந்ததுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகளையும் வச்சுருக்குது. ஆனால் இவன் எதுக்காக செய்கிறோம் இவனுக்கே தெரியாத செய்துங்கிறானே, என்ன பண்ணுறது அவனை? நானும் பல வீடியோக்களில் சொல்லிங்கிறேன், இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? ஒரு செயல் செய்கிறோம், இது எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கின்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கிறப்ப. அதனால் முதல்ல மனசை வெள்ளையாக்குங்க. சரிங்க. கடைசி ஒரே ஒரு கேள்விங்க. சொல்லுப்பா. ஐயா, சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து பண்ணுறோம், அது சில முடிவுகள் நம்ம பண்ணுறோம், அது தவறாக போகிறதுக்கு நம்ம கர்ம வினையா விதியினுடைய பயனப்பா. சில நேரத்தில் நீ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கேட்குற, போன உடனே தியாகராஜன் வந்துக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கொடுத்துருவான். உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் வந்தால் உன் விதி என்ன பண்ணுறான், 1000 ரூபாய் கொடுக்கணுன்னு தத்துறோம். இவன் வந்துக்கிறான், துட்டு கேட்க போகிறான், இவனுக்கு ஏங்க நம்ம கொடுக்கணும், நாளைக்கு வர சொல்லலான்னு அனுப்பிச்சிடுவான். நீ என்ன பண்ணுவேன், நாளைக்கு வர சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு போடணும், இப்போ தாங்க ஒருத்தர் வாங்கி போட்டாருன்ட்டுவான். புரியுதா? அதனால் உன் விதியினுடைய பயன்தான். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. நிறைய பேர் இன்றைக்கி சும்மானா சித்தர் வந்து எனக்குள்ளே இறங்கிட்டாரு, சித்தர் தான் பேசுகிறாரு, ஞானி வந்து இறங்கிட்டாரு, திருமூலர் வந்து இறங்கிட்டாரு, கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு ஏமாத்தின்னுக்கிறான் உலகத்தை. ஏன்னா ஆதியில் மனித கூட்டம் இவ்வளோ கிடையாது, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் மனிதனுங்க கம்மியாக இருக்கும்போதே மனுஷங்கிட்ட சித்தர்கள் உறவாடலை. ஏன்னா இவனுடைய சேஷ்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவன் ஆசையில் மிதக்கிறவன், அவன் ஆசை அற்று வாழறவன். அதனால் எந்த சித்தரும் மனுஷனை விட்டு விலகியே வாழ்ந்தான், காட்டுக்குள்ளே வாழ்ந்தான், மறைஞ்சே வாழ்ந்தான். ஆனால் மறைஞ்சி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன சொல்லணும், என்னென்ன எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இன்னி இந்த கலியுகத்தில் காசு கோசம் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு அவன் சித்தர் பேரை வச்சுன்னு சுற்றினுக்கிறான். நான் போன மாதம் வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு சித்தர் இப்போ திருமூலர் இருக்கிறார், அவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் நீ வந்து கலியுக சித்தராக இருக்கிற இப்போ நீ 3000 எழுதுவன, ஒரு 1000 பாட்டை நீ எழுதி வை, கடவுளை பற்றி எழுது, இந்த மக்களை பற்றி எழுது,
மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட்டுப்பட்டு யாரோ எழுது இந்த பட்சிகத்தில் நீ என்ன சித்தர் அப்புறம் நீங்கள் இதுனா தானே அதில். ஆனால் நான் சித்தரும் கிடையாது, புத்தரும் கிடையாது, ஞானியும் கிடையாது, மகானம் கிடையாது, ரிஷியும் கிடையாது, மனுஷன். எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு நித்யானந்தம்னு வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாது வச்சாங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இளமையில் அந்த பேரை வச்சாங்க. அந்த பேர் வரைக்கும் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். எந்த பேரையும் இடையில் அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு புது பேர் கவர்ச்சியான பேரை வச்சுன்னு தெரியல. ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன். இன்றைக்கி உலகம் 14 கோடி 15 கோடி பேர் பார்க்குறான். இவ்வளோ பேர் மரியாதை கொடுக்குறான். இவ்வளோ பேர் அதனுடைய வழிபடி நடக்கிறான்னு சொன்னால் அனுபவம். இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். எல்லாரும் சாமியாருங்களும் எல்லா ஆன்மீகவாதியும் கடவுளை பற்றி பேசுவாங்க. என்னமோ கடவுள் கூட இவர் சுத்திக்கின்னு இருந்து அவர் கடவுளை பற்றி ஒரு நண்பர் மாதிரி கதையாக போச்சு கடவுள் கதை. ஆனால் கடவுளை பற்றி பேசணும்னு சொன்னால் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவார். தன்னை அறைந்தவன் தன்னை மறைப்பான், தன்னை உணராதவன் தன்னை காட்டுவான்னு. எவன் ஒருத்தன் கடவுளையும் அறியலையே இவனையும் அறியலையே அவன் உலகமெல்லாம் சுற்றி கிடப்பான், பல வேஷங்களை போட்டுப்பான். ஆனால் எவன் ஒருத்தன் கடவுளை அறிஞ்சு கடவுளை உணர்ந்து கடவுளை பார்த்தானோ அவன் தன்னை மறைச்சிப்பான். தன்னை தேடி வரவனுக்கு சொல்லணுமே தவிர ஊர் ஊராக போயிட்டு காசு கோசம் தேடி சொல்லக்கூடாது. வியாபாரம் இல்லை இது. உலகத்தில் பொழைக்கிறதுக்கு எத்தனையோ 1000 வழிகள் இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் பொழைச்சின்னு போகலாம். ஆனால் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நல்லதை செய்தோமோ தீமையை செய்தோமோ புண்ணியத்தை பண்ணுமோ பாவத்தை பண்ணுமோ அத்தனையும் கடவுளுடைய பாதத்தில் அழிக்கணும்னு போகிற வழியில் போய் அங்கேயே காசுக்காக நீ பாவத்தை பண்ண அதை எங்கே எத்தனை போய் அழிக்கிறது? அதனால் இதெல்லாம் தவறான செயல்களை இன்றைக்கி மக்கள் செய்து. ஆனால் இது அவங்க மட்டும் நான் தவறு சொல்லணும், மக்கள் மேலேயும் தவறு சொல்லுவேன். இப்போ ஒரு கடை இருக்குது, நல்ல ஒரிஜினல் பொருள் விற்கிறான், யாரும் போய் வாங்க மாட்டான். கவர்ச்சியாக டூப்ளிகேட் பொருள் 2 பொம்பளை பசங்களை போட்டுட்டு விற்றாக்கா கூட்டமே அங்கே போய் நிற்கும். ஆன்மீகம் இன்னைக்கு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. எதை ஒன்றா வியாபாரம் ஆக்கலாம், தெய்வீகத்தை வியாபாரம் ஆகக்கூடாது. சத்தியம் மட்டும்தான் இருக்கணும், அதில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். மக்கள் எடுத்துக்கணும்னு நீ பேசக்கூடாது, நீ பேசணும்னு பேசணும். மக்கள் எடுத்துக்கணும்னு பேச ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடும். இதை தஞ்சாவூரில் குணங்குடி மஸ்தான்னு இந்த மாதிரி போலி சாமியாருக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு. எத்தனையோ உலகத்தில் வழிக்குதுடா வயிற்று பொழப்புக்கு, காவி கட்டி கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடிக்குன்னு கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றி சோர்த்துனாதீங்க. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடூரமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியுமற்று குண்டிக்கு துணியுமற்று குருடராய் போனாலும் போகட்டும். இவெல்லாம் கடைசிக்கு எதி கட்ட துணி கூட இல்லை, கோமணம் கூட அவனால் கட்டிக்க முடியாத நிலைக்கு வருவான்டா அவன் அப்படின்ட்டு போகிறார். ஏன்னா தெய்வீக விஷயத்தை அப்படி ஏமாற்றக்கூடாது. இன்னொருத்த நம்மளை மதிக்கணும், இன்னொருத்த நம்ம பேசுறதை எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது. உண்மையை மட்டும் நீ சொல்லணும். அவன் எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலனா போட்டோம். எடுத்தா அவனுக்கு நல்லது, எடுக்கலனா அவனுக்கு கெட்டது. ஆனால் அவன் எடுத்துக்கணும்னுட்டு அவன் விரும்புகிற மாதிரி நீ பேசாருன்னா நீ ஆன்மீகவாதியே இல்லை. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நான் செய்யறதும் இல்லைப்பா. சரி, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களால் கோடிக்கணக்கான மக்கள் திருந்தி நல்ல வழியில் போயின்னு இருக்காங்க. நல்ல வழியில் போகணும்பா, பாதையில் போகிறாங்க. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார். யார் கண்டவன்? யார் கண்டவன் இங்கே ஏன் வரப்போகிறான்? கடவுளை பற்றி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத பொருள் அது. அதை பார்த்தா தான் புரியும், பார்க்காதவனுக்கெல்லாம் அது புரியாது. கடவுள் இப்படி தாங்க, இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அது யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? கடவுளை பற்றி யாரால் தான் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ ஒரு தும்பு தூசு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாது. அதை முழுமையாக அறியவே முடியாத பொருள்றாதுன்றார். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை?
யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் 3000 வருஷமா தேடுறா மூசா தெரிஞ்சுக்க முடியலடா. பொழப்புக்கு வந்துட்டு கடவுளை பற்றி பேசுங்கிறியடா அப்படின்றார். ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடுகள் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க புக்கை படிச்சுட்டு. ஆனால் கடவுளுக்கு என்ன சொத்து இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, இல்லை அவருக்கு ஏதாவது துன்பம் இரவு வருதா பகல் வருதா, என்னத்துக்கு கடவுளை பற்றி பேசணும்? கடவுளை வழிபடுன்னு சொல்லுங்க. கடவுளை பற்றியே பேசி மனுஷன் மணல்ல குழம்பி போய்க்கிறான். இவன் எல்லாம் தெளிவில்லா இருக்கிறான். மனுஷனை பற்றி எல்லாம் பேசணும். அப்பதானே அவன் தெளிவாடிவான். அவன் தெளிவாடிச்சா தானே தெய்வ வழிபாடு தெளிவா இருக்கும். அதை ஒட்டுப்பட்டு கடவுளை பற்றி பேசி, நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசல, நான் மனுஷனை பற்றி தான் அதிகமாக பேசுறது. மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் நல்லா இருக்கும். மனுஷன் இல்லைன்னா கடவுள்ன்றத ஒன்று இருக்காது. அதனால மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான் மனுஷன். இதை தான் நான் சொல்லிங்கிறேன். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க